அதாவது தொடர்ந்து சட்டசபை நிகழ்வுகள நம்ம நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, மக்களுக்கான தேவைகளையும், மக்களுக்கான உரிமைகளையும் அங்க பேசுறதுக்கு ஒரே ஒருத்தர தவிர, மற்ற யாருமே அங்க மக்களுக்கான பிரச்சனைகள பேசவே இல்ல. அவங்கவங்க விஷயங்கள பத்தி, "நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நம்மலாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தானே" அப்படின்னு அங்க கேலி கூத்தாவும், ஒரே சில நேரங்கள்ல அது கலவரமாவும் அங்க பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கான தேவைகள் என்ன? மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது? மக்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் எப்படி பூர்த்தி பண்ணணும்? உதாரணத்துக்கு இந்த காவிரி நீர் எந்தெந்த ஊர்கள்ல வருது? எந்தெந்த ஊர்களுக்கு அது தேவைப்படுது? விவசாயிகளுடைய நிலைமை என்ன? அப்படிங்கிறத அவங்க அக்கு வேறு, ஆணி வேறா அங்க பிரிச்சு பேசுறாங்க. இது எல்லாம் எதிர்க்கட்சியில இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே அது புரியுமா? புரியாதா? அப்படின்னு கூட நமக்கு தெரியும். ஏன்னா அவங்கலாம் புதுசா இருக்காங்க. இந்த துறைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத இடத்துலருந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க அத மக்களுக்காக இத செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை. ஆனாலும் சட்டசபைக்குள்ள திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்போது, அது வெளியில நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுற குரலா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இவங்க பேசுறதுக்கு, அவங்க பேசுறதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. சம்மந்தமே இல்லாம சட்டசபைகள் இருக்கிற ஆளுங்கட்சி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் பேஸ்கட் பிளேயர், நான் அப்படி எனக்கு இது தெரியும், நான் அது தெரியும், நான் டிஃபென்ஸும் ஆடுவேன், அஃபென்ஸும் ஆடுவேன் அப்படின்னா, எதிர்க்கட்சியில இருக்கிறவங்கலாம் பெரிய கபடி பிளேயர்லாம் அங்க இருக்காங்க. அவங்களுக்கும் டிஃபென்ஸும் தெரியும், அஃபென்ஸும் தெரியும். கிட்டத்தட்ட 50 வருஷமா அவங்க ஆடியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க மறந்துறக்கூடாது. ஆனா, தமிழ்ல நீங்க சரியா வாசிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா, அவங்க தமிழ் ஆளுமைகள்ல நெறையா எதிர்க்கட்சியில உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னா நீங்க அத கேட்கணும். அத விட்டுட்டு, நான் உங்க மொழியில எனக்கு பேச தெரியும், அடிக்கடி உதைக்கு உத அப்படின்னா, இது லைவ்ல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நெறைய கேள்விகள் அவங்களுக்கு எழும். அப்படி இருக்கும்போது, தமிழை ஒரு சொல் ஒண்ணு இருக்கும் ஆரம்பத்திலிருந்து. தாய பழிச்சவன யார் தடுத்தாலும் விடாத. ஆனா, தமிழ பழிச்சவன அந்த தாயே தடுத்தாலும் விடாத அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்கு தமிழ்ல. மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து தான் வாக்களிச்சு உங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க. அத நீங்க ஏமாற்றமா செஞ்சிராதீங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால இந்த திராவிட அ கொள்கையும், திராவிட ஆட்சிகளையும் நீங்க அ ஒழிச்சுட்டு புதுசா ஒரு ஆட்சிய கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். ஆனாலும் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இன்னும் நெறைய இருக்கு.